தொடர்பில் வந்தது வியப்பாக இருந்தது. மிக சாதாரண வார்த்தைகளின் ஊடாக அந்த கனத்த துயரத்தை அவர் பகிர்ந்து கொண்டார். என் தந்தை காலமாகிவிட்டார் என்கிற சொல்லை அவர் சொன்னார். மரியாதைக்குரிய ஐயா வேணுகோபால் அவர்கள் உங்கள் எல்லோரையும் ஈர்த்ததைப் போலவே என்னையும் ஈர்த்தவர். தந்தையாக கருதக்கூடிய வணக்கத்துக்குரியவர். அவரது இறப்பு செய்தி என்னையும் குடும்பத்தாரையும் பேரதிர்ச்சிக்கு ஆளாக்கியது. ஒரு 10 நாள் உடல்நலம் இல்லாமல் படுத்து கிடக்கிறார், ஒருவேளை மரணத்தை தொடக்கூடும் என்றெல்லாம் ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கிய நிலையிலே அவர் காரணமாகி இருந்தால் அந்த குடும்பம் ஒருவேளை தன்னை ஆற்றுப்படுத்திக் கொண்டிருக்க முடியும். ஆனால் ஒரு இயல்பான கம்பீரமான வாழ்க்கை திடுமென ஒரு புள்ளியில் தன்னை காலத்தோடு கரைத்துக் கொண்டது என்பது மிகுந்த அதிர்ச்சிக்குரியது. ஐயா அவர்களுக்கு எனது சார்பில், குடும்பத்தின் சார்பில், விடுதலை சிறுத்தைகளின் சார்பில், எழுச்சி தமிழர் திருமாவளவனின் சார்பில் வீர வணக்கத்தை பதிவு செய்கிறேன். அவரை இழந்து வாழ்கிற குடும்பத்தாருக்கு ஆழ்ந்த இரங்கலை நான் பகிர்ந்து கொள்கிறேன். என் அருமை உறவுகளை, அவரை பற்றி பகிர்ந்து கொள்வதற்கு பல்வேறு செய்திகள் இருக்கின்றன. இயக்குனர் வீரபாண்டியன் அவர்கள் தொடர்ந்து ஒரு செய்தியை சுட்டிக்காட்டிக் கொண்டே இருந்தார். இந்த இறப்பு நிகழ்ச்சியிலே என்னோடு அவர் இருந்தார். துயர்கேடாய் இயக்குனர் வீரபாண்டியனுடைய துணையும் கடந்த வாரத்திலே காலமான காரணத்தினாலே அவரால் வர முடியும். அவர் சுட்டிக்காட்டிய ஒரு உண்மையான செய்தி, பெரும்பாலும் பொது வாழ்க்கையிலே தங்களை இணைத்துக் கொண்டவர்கள் குடும்ப வாழ்க்கையிலே போதுமான கவனம் இல்லாமல் தோற்றுவிடுகிறார்கள். ஆனால் ஐயா வேணுகோபால் அவர்கள் பொது வாழ்க்கையிலும் குடும்ப அலுவலகத்திலும் ஒரு கம்பீரமான ஆளுமையாக திகழ்ந்திருக்கிறார். இது ஒரு குறிப்பிடத்தக்க வெற்றி என்று சொன்னார். அருமையண்ணன் மருத்துவர் உதயகுமார் அவர்களை நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள். ஒரு உச்சத்திலே இருக்கிறவர். ஆனால் அவரை நெருங்கி பழகுகிற யாரும் எந்த திரைச்சீலைகளும் எந்த தடைகளும் இல்லாமல் ஒரு எளிய மனிதனோடு பேசுகிற அனுபவத்தை பெற முடியும். தலைக்கு பின்னாலே ஒளிவட்டத்தை வைத்துக் கொண்டு அதிகாரம் கண்ணை மறைக்கிற நிலையிலே அவரை எப்பொழுதும் பார்க்க முடியாது. எப்பொழுது உதயகுமார் அவர்களை பார்த்தாலும் ஒரு எளிய பண்புள்ள ஒரு இயல்பான மனிதனாகவே அவர் இருக்கிறார். அவர் கொண்டிருக்கிற ஒரு உயர்நிலை மருத்துவர் என்கிற அடையாளமோ, அவர் ஈட்டி இருக்கிற பொருளாதார தளத்திலே வெற்றியோ புகழோ அவரை ஒருபோதும் சிதைத்ததில்லை, அவரது கண்களை மறைத்ததில்லை. அவரை போலவே அவரது குடும்பத்தில் இருக்கிற எல்லோரும் மிக சிறந்த அணுகுமுறை உடையவர்களாக இருந்திருப்பதை நான் பார்த்திருக்கிறேன். எனக்கு ஐயா வேணுகோபால் அவர்களுடைய பிள்ளைகளில் அருமை நண்பர் தனசேகர் அவர்கள் நெருக்கமானவர். உலகம் இன்னும் அறிந்திராத ஒரு ஆளுமை அருமை தோழர் தனசேகர். தனசேகருக்குள் பல்லாயிரக்கணக்கான செய்திகள் இருக்கின்றன. இந்த உலகத்தோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய செய்திகள். ஒரு புதிய உலகத்துக்கான கனவு தனசேகரிடத்திலே இருக்கிறது. காலம் ஒருவேளை அந்த வாய்ப்பை தந்தால், அல்லது அவர் முனைந்து அந்த வாய்ப்பை உருவாக்கி கொண்டால், ஒரு மாபெரும் சிந்தனையாளரை தமிழ்ச்சமூகம் கண்டடையும் என்று நான் நம்புகிறேன். அருமை தம்பி ஆனந்தன் அவர்களை எனக்கு அதிகம் பழக்கவில்லை. ஆனால் அந்த அன்பு சிரிப்புக்குள் ஆயிரம் செய்திகளை சொல்லக்கூடிய அழகு உருவம் ஐயா வேணுகோபால் அவர்களை அப்படியே சிந்திக்க வைத்தது போன்ற இன்னொரு உருவம் தம்பி ஆனந்தன் அவர்கள். அவரது மகள், பெண் பிள்ளைகள் எல்லோரும் எனக்கு அக்கா நிலையிலே இருப்பார்கள் நான் கருதுகிறேன். 1-2 பேர் என்னை விட இளையவர்களாக இருப்பார்கள். தொலைபேசியிலே சில சமயங்களில் பேசுகிற வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். அவ்வளவு கம்பீரமான, அவ்வளவு கனிவான,
அவ்வளவு சிறப்பான அணுகுமுறை கொண்ட ஒரு குடும்பமாக அந்த குடும்பத்தை அவர் செதுக்கி இருக்கிறார். ஒரு ஆச்சரியமான செய்தி, தன்னுடைய பிள்ளைகளை வளர்ப்பதற்காக ஒன்றும் கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்ளவில்லை. ஆனால் பிள்ளைகளை வளர்த்திருக்கிறார். ஒழுக்கமாயிரு என்று தடியை எடுத்துக்கொண்டு அடிக்கவில்லை, ஆனால் அவர்களை ஒழுக்கமானவர்களாக உருவாக்கி இருக்கிறார். ஆக போதனை என்பது சொல்லுவதல்ல, நாம் எவ்வாறு வாழ்ந்து காட்டுகிறோமோ அதுதான் பிள்ளைகளுக்கான செய்தியாக மாறுகிறது என்பதுதான் ஐயா வேணுகோபால் அவர்களின் குடும்ப வாழ்க்கைக்கான வெற்றி என்று நான் கருதுகிறேன். பாக்கெட்டிலே சிகரெட் பெட்டியை வைத்துக் கொண்டு பையனை பார்த்து வீட்டிலே வந்தவுடனே கொஞ்சம் வாய் கொப்பளித்து விட்டு அந்த வாய் நாட்டத்தை மாற்றிக்கொண்டு நீ எல்லாம் சிகரெட்டை தொடக்கூடாது என்று சொல்லுவது ஒரு வகை. நான் தான் கெட்டுவிட்டேன், நீயாவது கெட்டுவிடாது என்பது ஒரு வகை. போதை நிறைந்த நிலையிலே பிள்ளைகளை வந்து பார்த்தவர்களுக்கு தின்பண்டங்களை வாங்கி கொடுத்து தின்பண்டங்களை மட்டும் சாப்பிடு, போதை எல்லாம் தொடாதே என்று சொல்வது ஒரு வகை. ஆகவே என்னால் வாழ முடியாத சில விஷயங்களை நான் சொல்லுகிறேன், ஆனால் மகனிடத்திலே அதை நான் எதிர்பார்க்கிறேன். இது ஒரு வகை. ஆனால் ஐயா வேணுகோபால் அவர்கள் அவர் வாழ்ந்து காட்டியிருக்கிறார். உதயகுமார் அவர்களை நான் இந்த மரண தருணத்தில் சடங்குகளின் போது நான் சந்தித்த போது அவரிடத்தில் கேட்டேன். என்னிடத்தில் கூட ஒரு 20 ஆண்டுகளாக குடும்பம் தொடர்பாக அவர் எதையும் பேசியதில்லை. வந்தால் என்னை சந்தித்தால் சமூகத்தை பற்றி தான் அவர் பேசுவார் என்று சொல்வார். ஆகவே பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு இது ஒரு வெற்றி. நானும் என்னுடைய பிள்ளைகளை இந்த தருணத்தில் எண்ணி பார்க்கிறேன். அவர்கள் ஒழுக்கமானவர்களாக சிறந்த அணுகுமுறையாளர்களாக இருப்பார்கள் என்று சொன்னால் பொது வாழ்க்கையிலே நான் அவ்வாறு வாழ்ந்திருக்கிறேன் என்பதற்கான சான்றிதழ் தான். எதையும் மறைத்து விட முடியாது. அரியலூரிலே பிறந்ததாக இங்கே சொல்லப்படுகிறது. அவரது வாழ்க்கை தொடர்பான சரியான குறிப்புகள் எனக்கு கிடைக்கவில்லை. கொட்டையூர் கிராமத்திலே அவரது இளமை காலம் தொடங்கி இவரது படிப்பு தொடர்பாக அவரது தந்தையார் சேப்பாக்கம் பகுதிக்கு இடம்பெயர்ந்திருக்கிறார். ஒரு செய்தி, இவையெல்லாம் சொல்ல வேண்டுமா? இப்படிப்பட்ட ஒரு அரங்கத்திலே, ஒரு புகழ் நிறைந்த ஒரு அரங்கத்திலே பல்வேறு சமூகங்களை சார்ந்த தமிழர்கள் எல்லாம் சாதி அடையாளங்களை தாண்டி ஒரு தமிழ் உறவுகளாய் குடும்பமாய் இணைந்திருக்கிற இந்த அரங்கத்தில் இதை சொல்ல வேண்டுமா என்கிற ஒரு கேள்வி எனக்குள்ளே இருக்கிறது என்றாலும் கூட இந்த அரங்கத்திலே சொல்லாமல் எந்த அரங்கத்திலே சொல்வது என்கிற இன்னொரு கேள்வியும் எதிர்படுகிற காரணத்தினாலே சில செய்திகளை நாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். சாதி என்பது நாம விரும்பி ஏற்றுக்கொள்கிற ஒரு அடையாளம் அல்ல. நாம் பொறியாளராக படிக்கிறது நானாக விரும்பி ஏற்றுக்கொண்ட அடையாளம். அண்ணன் உதயகுமார் மருத்துவராக இருக்கிறார், அது அவராக விரும்பி ஏற்றுக்கொண்டிருக்கிற அடையாளம். நீங்கள் இலக்கியவாதிகளாக இருக்கலாம், அல்லது வேறு களங்களில் இருக்கலாம், அது நீங்கள் விரும்பி ஏற்றுக்கொள்ளுகிற அடையாளம். ஆனால் சாதி என்கிற அடையாளம் இந்திய சமூகத்தை பொறுத்தவரையிலே நான் விரும்பினாலும் விரும்பாமல் போனாலும் என் மீது சுமத்தப்படுகிறது. இதை நான் எதிர்கொண்டே ஆக வேண்டியிருக்கிறது. இந்த வளையத்தை நான் கடந்தே தீர வேண்டியிருக்கிறது. இது தருகிற சுகங்களையும் இது தருகிற வலிகளையும் நான் சந்தித்தே தீர வேண்டியிருக்கிறது. ஆக இதனால் இது குறித்து சில விஷயங்களை நாம் பேச வேண்டியிருக்கிறது. ஐயா வேணுகோபால் அவர்களின் வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான பரிணாமம் நான் எனது பொது வாழ்க்கை காலத்துக்கு வரையறுக்கக்கூடிய ஒரு 30 ஆண்டு கால வாழ்க்கையிலே நான் ஒருவரும் சந்தித்திருக்க முடியாத ஒரு ஆளுமையாக ஐயா அவர்களை பார்ப்பதற்கு மிக முக்கியமான காரணம், சுயசாதி பெருமையை கடந்து செல்வது என்பது மிக கடினமான காரணம். ஒடுக்கப்பட்டவனாக இருப்பான், விடுதலைக்காக பேசுவான். ஆனால் இவனுக்கு கீழே ஒடுக்கப்பட்டவனை பார்க்கிற போது அந்த விடுதலைக்கான குரலை கொஞ்சம் குறைத்துக் கொள்வான். வெளிப்படையாக பேசுவதனால் ஒரு பழைய சமூகத்தை சார்ந்தவன் விடுதலைக்காக பேசுகிறான் என்று சொன்னால் அவனுக்கு கீழே ஒடுக்கப்பட்ட சமூகமாக இருக்கிற ஒரு ஏகாதி சமூகத்தை அல்லது அருந்தறிய சமூகத்தை பார்க்கிற போது அதே உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள மாட்டான். பல்வேறு இடங்களிலே இந்த முரண்பாடுகளை நாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. ஆனால் இப்படிப்பட்ட முரண்பாடுகளை மிக எளிமையாக சின்ன வயதிலேயே மிக அற்புதமாக கடந்து சென்றிருக்கிறார் ஐயா வேணுகோபால் அவர்கள். ஒடுக்கப்பட்ட சமூகத்திலே தன்னை பெருமையாக கருதி கொள்ளுகிற ஒரு அறிவு சார்ந்த மரங்களை வந்திருக்கக்கூடிய சமூகம் அவர் பிறந்த சமூகம். அதை வள்ளுவர் குலம் என்று சொல்வார்கள். பொதுவாக அந்த வள்ளுவர் குலத்தில் பிறந்தவர்கள் ஒரு அறிவு சார்ந்த சமூகத்தை சார்ந்தவர்கள். அதில் ஒன்றும் மாற்று கருத்தில்லை. தமிழ் சமூகத்திலே அவர்களைப் போல ஒரு ஆழமான அறிவு சமூகம் வேறொன்றும் இருக்க முடியாது. வள்ளுவர் குலத்தில் பிறந்த கந்தப்பன் என்பவருடைய குடும்ப சேமிப்பில் இருந்துதான் திருக்குறள் என்கிற ஓலைச்சுவடி வெள்ளைக்காரர்களின் கைகளுக்கு போய் அது அச்சானது என்பது வரலாறு.
ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சமூகம் என்பதிலே மாற்று கருத்து. ஆனால் அத்தகைய சமூகத்திலே பிறந்தவர்கள் பல்வேறு நிலைகளை நாம் பார்க்கிறோம். தங்களை ஒரு சுயசாதி கௌரவத்திற்குள்ளே அடைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் அத்தகைய சுயசாதி கௌரவத்திற்குள்ளே தன்னை அடைத்துக் கொள்ளாமல் மிக இளம் வயதிலேயே அதை கடந்து சென்று மானுட விடுதலைக்கான சிந்தனைகளை தன்னை இணைத்துக் கொண்டவர் மரியாதைக்குரிய ஐயா வேணுகோபால் அவர்கள் என்பதை இங்கே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். சாதி விடுதலை என்று சொல்ல முடியாது, அது மானுட விடுதலை, அது மானுடம் அனைத்துக்குமான பொதுவான சிந்தனை. ஒருவேளை நான் தமிழகத்திலே பிறந்திருக்கிற காரணத்தினால் இந்த அளவுகோல்களின் அடிப்படையிலே எனது விடுதலை குரல் வெளிப்படுகிறது. நான் ஒருவேளை தென்னாப்பிரிக்காவிலே பிறந்திருந்தால் அது வேறு விதமான குரலாக மண்டேலாவின் குரலோடு இணைந்த குரலாக அது வெளிப்பட்டிருக்கக்கூடும். கியூபாவிலே பிறந்திருந்தால் ஒருவேளை சேகுவாராவின் குரலோடு இணைந்த குரலாக அது வெளிப்பட்டிருக்கக்கூடும். ஒடுக்குமுறைகளுக்கும் அடக்குமுறைகளுக்கும் எதிராக போரிடுவது என்பதில் தான் மனிதன் உயிர்த்திருக்கிறான். மனிதனுடைய இதயம் துடிக்கிறது என்பதால் அவன் உயிரோடு இருக்கிறான் என்ற பொருள் இல்லை. மனிதனுடைய மூளை சிந்தித்துக் கொண்டிருக்கிறது, மூளை இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதால் அவன் உயிரோடு இருக்கிறான் என்று பொருள் இல்லை. அவன் கைகளை ஆட்டுகிறான், கால்களை ஆட்டுகிறான், பேசுகிறான், நடக்கிறான், போட்டு சூட்டு அடிக்கிறான், பொருளிட்டுகிறான் என்பதால் அவன் உயிரோடு இருக்கிறான் என்று பொருள் இல்லை. தன் கண் முன்னாலே நடக்கிற அநியாயங்களை கண்டு அமைதியாக இருக்கிறவன் செத்த பணத்திற்கு ஒப்பானவன். ஆனால் தன் கண் முன்னாலே நடக்கிற அநியாயங்களை கண்டு ஆத்திரப்படுகிறவன், அந்த அநியாயங்களுக்கு எதிராக குரல் கொடுக்கிறவன் தான் உயிரோடு இருக்கிற மனிதனாக இருக்கிறான். அவரவன் சார்ந்திருக்கிற சமூகத்திலே எத்தகைய தடைகள் அவரை எதிர்கொள்கிறதோ அத்தகைய தடைகளை எதிர்ப்பது என்கிற நிலையில் இருந்துதான் ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் பிரதிநிதியாய் தன்னை உள்வாங்கி மானுட விடுதலைக்கான பயணத்திலே தன்னை இணைத்துக் கொண்டவர் மரியாதைக்குரிய ஐயா வேணுகோபால் அவர்களை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஐயா வேதமாணிக்கம் அவர்களை இப்பொழுது நாம் எண்ணி பார்க்க வேண்டியிருக்கிறது. வேணுகோபால் அவர்கள் இவ்வளவு சிறப்பான விருட்சமாக சிந்தனைகளின் தொகுப்பாக அவர் விளங்கி இருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு களமமைத்து கொடுத்தது ஒருவேளை அந்த விருத்தாச்சலம் மண்ணிலே வளர்ந்த ஐயா வேதமாணிக்கம் அவர்களின் விடுதியாக இருந்திருக்கும். இந்த நேரத்திலே ஐயா வேதமாணிக்கம் அவர்களுக்கும் சேர்ந்து இந்த அவை வீரவணக்கம் செலுத்துவது தவிர்க்க முடியாது என்று எண்ணுகிறேன். சில தருணங்களில் அவர் இடத்திலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அந்த மணிமுத்தாறு நதிக்கரையிலே குளிப்பதற்காக செல்வார்கள். சாதிய சமூகத்தின் ஒடுக்குமுறைகளும் அந்த வலிகளும் தனது பிள்ளையை பாதித்துவிடக் கூடாது என்பதற்காக அத்தகைய உரையாடல்களை எல்லாம் கடந்து சென்று விட வேண்டும் என்பதற்காகத்தான் என்னுடைய தந்தை என்னை படிக்க வைத்தார். தான் வாழ்ந்த கிராமத்திலே இருந்து என்னை அப்புறப்படுத்தினார். வெளியூர் போகும்போது இந்த அடையாளங்களை எல்லாம் நாம் இயல்பாக கடந்துவிட முடியும் என்று நம்பினார். ஆனால் அந்த மணிமுத்தாறு நதிக்கரையிலே வேதமாணிக்கம் விடுதியினுடைய பிள்ளைகள் என்கிற அடிப்படையிலே குளிப்பதற்காக போகிற போது அங்கே நான் தடை செய்யப்பட்டிருக்கிறேன், தடுத்து விரட்டப்பட்டிருக்கிறேன், அழித்து துன்புறுத்தப்பட்டிருக்கிறேன் என்று ஐயா வேணுகோபால் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அந்த மணிமுத்தாறு என்கிற அந்த பொது நீரோட்டத்துக்குள்ளே ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் பங்கேற்க முடியவில்லையே என்கிற வருத்தம் ஒடுக்கப்பட்ட மக்களை ஒரு பொது நீரோட்டத்திற்குள்ளே கொண்டு செலுத்த வேண்டும் என்கிற உணர்வை அவருக்கு தந்திருக்கிறது. ஆகவே இப்படித்தான் பொது வாழ்க்கையின் பக்கத்தை நோக்கி ஐயா வேணுகோபால் அவர்கள் திரும்பியிருக்கிறார். தன் வாழ்வின் இறுதி வரை அவர் இறக்கும் தருணத்திற்கு ஒரு நாள் முன்னால் அவர் எவ்வாறு பேசினார் என்பதை அவரது மகன் தனசேகர் இங்கே ஒலிப்பதிவிலே நம்மோடு பகிர்ந்து கொண்டார். எவ்வளவு கம்பீரமான குரல், எவ்வளவு பன்முக ஆளுமை, எவ்வளவு பல்வேறு செய்திகள் இதுவே பதிந்திருக்கின்றன. ஊலான் தேவி அவர் எவ்வாறு பார்க்கிறார்? அவர் ஒரு கேள்வி கேட்கிறார் இந்த நூலிலே. கண்ணகி நாம் நமது பண்பாட்டின் அடையாளமாக ஏற்றுக்கொள்வோம். சில இடங்களில் கண்ணகிக்கு கோவில் கூட வைத்து வழிபடுகிறோம். பரவாயில்லை, மகிழ்ச்சி. கண்ணகி என்ன செய்தாள்? அவரது அப்பாவியான நிரபராதியான குற்றம் இழைக்காத தனது கணவனை அரசன் தன் அதிகாரத்தின் துணை கொண்டு மரண தண்டனைக்கு உட்படுத்தி இருக்கிறார். அரசன் செய்தது தவறு என்பதை உணர்ந்து கொண்ட கண்ணகி அழுது முடங்கி வீட்டுக்குள்ளேயே உட்பாரி வைத்துக் கொண்டு ஒடுங்கிவிடவில்லை. மாறாக வீதிக்கு வருகிறாள், மன்னனிடத்திலே நியாயம் கேட்கிறாள். மன்னன் உயிர் பலியிடப்படுகிறது. துணை தேவியும் அங்கே செத்து மடிகிறாள். அதோடு தனியவில்லை கண்ணகியின் ஆத்திரமும் கோபமும். மதுரையின் வீதிகளுக்கு வருகிறாள். மதுரை எரிந்து சாம்பலாகிறது என்று அந்த சமண முனிவன் இளங்கோர் தனது வரலாற்றை இங்கே பதிவு செய்கிறார். தனது கணவன் அநியாயமாக பலியிடப்பட்டால் என்பதற்காக மதுரையே சாம்பலாக்கினாலே,
அந்த போர்க்குணத்தை நாம் நமது பண்பாட்டின் அடையாளமாக ஏற்றுக்கொள்கிறோம். கண்ணகியை சிலை வைத்து நாம் போற்றுகிறோம். அவ்வாறு சிலை வைத்து போற்றுகிற இந்த சமூகம் நம் நிஜ வாழ்க்கையிலே, நம்முடைய நிகழ்கால வாழ்க்கையிலே நாம் பார்க்கிற ஒடுக்குமுறைகளுக்கு எதிரான ஒரு போராளியாக விளங்கி இருக்கிற பூலாந்தேவியை ஏன் இருட்டடிப்பு செய்கிறது என்கிற கேள்வியை தான் அவர் கேட்கிறார். ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக 2 முறை வெகுமக்களின் அங்கீகாரத்தோடு அந்த பதவியிலே அமர்ந்தவர் அரசு முறையான பாதுகாப்பை வழங்க தவறிய காரணத்தினாலே அந்த ஆதிக்க சாதிகளால் படுகொலை செய்யப்படுகிறார். ஆகவே அநியாயத்துக்கும் அடக்குமுறைக்கும் எதிரான போராட்டத்தின் குறியீடல்லவா பூலாந்தேவி. இந்த பூலாந்தேவிக்கு புகழ் சேர்ப்பது, அவளை நமது பண்பாட்டின் அடையாளமாக ஏற்றுக்கொள்வது எந்த இடத்திலே தடைபடுகிறது, எத்தகைய சிந்தனைகளால் அது தேங்குகிறது என்கிற கேள்வி அந்த நூலிலே அவர் எழுதுகிறார். அத்தகைய உன்னதமான அந்த ஆளுமையை இந்த நேரத்தில் நான் கண்ணீரோடு எண்ணி பார்க்கிறேன், அவரை வணங்குகிறேன். பௌத்தம் என்கிற அந்த அடையாளத்தின் சொந்தக்காரராக அவர் இருந்திருக்கிறார். அருமையில் அவர் மனமோகன் தாஸ் இங்கே ஒரு செய்தியை பதிவு செய்திருக்கிறார். அயோத்திதாச பண்டிதருடைய விருதினை, நம்முடைய குடியரசு அறக்கட்டளையின் சார்பிலே வழங்கப்பட்டிருக்கிற அந்த விருதினை பெற்றிருக்கிறார் ஐயா வேணுகோபால் என்பது இங்கே மிக முக்கியமான ஒரு குறிப்பு. இந்த தருணத்திலே 32 வரிகள் அவரை பற்றி நான் சொல்வது எனது கடமை. ஒரு 150 ஆண்டுகால வரலாற்றுக்கு பின்னாலே ஒரு நிமிடம் நாம் பின்னோக்கி செல்வோம். அது ஓலைச்சுவடிகள் மட்டுமே இருந்த காலம், இருண்ட காலம், அல்லது மின்சாரம் இல்லாத காலம், வெள்ளைக்காரனுடைய இராணுவ தளவாடங்களில் மட்டுமே மின் இணைப்பும் தொலைத்தொடர்பு இணைப்புகளும் இருந்த ஒரு காலம். அத்தகைய ஒரு காலத்திலே தான் புரட்சியாளர் அம்பேத்கரின் பிறப்பிற்கு முன்னாலே, ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாலே அயோத்திதாச பண்டிதர் பிறந்தார். அந்த தருணத்திலே தான் ஓலைச்சுவடிகள் எல்லாம் அச்சு வடிவத்திற்கு மாற்றப்படுகின்றன. தமிழகத்திலே பல்வேறு விதமான இலக்கியங்கள் இருக்கின்றன என்பதை கண்டுணர்ந்த வெள்ளைக்காரர்கள் பைபிளையும் இராணுவத்திற்கான அரசாணைகளையும் அச்சடிப்பதற்காக கொண்டு வந்த அச்சு எந்திரங்களில் வேலை நேரம் போக மீதி நேரத்திலே தமிழ்நாட்டிலே இருக்கிற ஓலைச்சுவடிகளையும் அச்சு வடிவத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்கிற முயற்சியை மேற்கொண்டார். அத்தகைய முயற்சியை மேற்கொண்ட போது கந்தப்பன் என்கிற பட்லராக இருந்த எல்லீஸ் துறை இடத்திலே, எல்லீஸ் சத்திரம், எல்லீஸ் ரோடு, எல்லீஸ் துறை இடத்திலே தமிழிலே ஆர்வம் கொண்டவர் கர்னல் ஆல்காட் தியோசபிக்கல் சொசைட்டி நிறுவியவர். எல்லீஸும் ஆல்காட்டும் நெருங்கிய நண்பர்கள். எல்லீஸ் துறையினுடைய வீட்டிலே கந்தப்பன் பட்லராக இருக்கிறார். பட்லர் என்றால் சமையல்காரர். இந்த ஓலைச்சுவடிகள் அச்சு வடிவத்திற்கு மாறுகிற இந்த உரையாடல் அங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கிற போது கந்தப்பனும் சொல்லுகிறார், என்னுடைய குடும்ப சேமிப்பிலும் ஒரு ஓலைச்சுவடி இருக்கிறது, அதை தருகிறேன் என்று சொல்லுகிறார். தந்தார்கள். அந்த ஓலைச்சுவடி அச்சு வடிவத்திற்கு வந்தது. அதுதான் திருக்குறளாய் இன்று உலகத்தின் கைகளிலே இருக்கிறது. கந்தப்பனுடைய பேரன் தான் அயோத்திதாச பண்டிதர். வெள்ளைக்காரர்கள் இப்போது 6 மாத காலம் இங்கே இருப்பார்கள். 6 மாத காலம் பருவநிலை காரணமாக ஊட்டியிலே அவர்களது நிர்வாக பணிகளை செய்வார்கள். அவ்வாறு ஊட்டிக்கு போகிற போது அங்கே ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறார் அயோத்திதாச பண்டிதர். திருமணம் செய்து கொண்டு ஒரு ஆண் பிள்ளை பிறக்கிறது. அவர்கள் இருவருமே இறந்து போகிறார்கள். அந்த துயரத்தின் அழுத்தத்தின் காரணமாக மிக ஆழமான ஆன்மீக பாதைக்குள்ளே அவர் போகிறார். இத்தகைய ஆன்மீக உரையாடல்களில் ஈடுபடுகிற போது 1897 சென்னையிலே ஒரு மாபெரும் அரங்கம், சென்னை மகாஜன சபை என்கிற ஒரு சபை. அந்த சபையில மக்களின் கோரிக்கைகளை தொகுத்து வெள்ளைக்காரர்களிடத்திலே ஒப்படைக்கிற ஒரு தருணம். அந்த தருணத்திலே அயோத்திதாச பண்டிதர் அவர்களோடு பேசுகிற ஒரு வாய்ப்பை பெறுகிறார். அந்த இடத்திலே அவர் கேட்கிறார், வெள்ளைக்காரனிடத்திலே அதை கூட இதை கூட இதை கூட என்று கேட்கிற பல்வேறு செய்தி நான் கூட கேட்டிருக்கேன், கொஞ்சம் நிலம் வேண்டும் என்று. ஆனால் நமக்குள்ளே கொஞ்சம் பேச வேண்டிய செய்தி இருக்கிறதே, ஏன் எங்களை எல்லாம் இந்த கோவில்களுக்குள்ளே அனுமதிக்க வருகிறீர்கள்? நீங்கள் எல்லோரும் வெள்ளைக்காரனிடத்திலே விடுதலை எதிர்பார்க்கிறீர்கள், உங்களிடத்திலே விடுதலை எதிர்பார்க்கிற இந்த சமூகத்திற்கு ஏன் நீங்கள் இந்த விடுதலையை தர மறுக்கிறீர்கள் பண்டிதர் கேட்கிறார். அதற்கு தஞ்சையிலே இருந்து வருகின்ற ஒரு சிவராம சாஸ்திரி என்கிற பெரியவர் சொன்னார், பண்டிதர்களே தவறாக எடுத்துக் கொள்ள வேண்டாம், சிவன் விஷ்ணு இவர்களை எல்லாம் வணங்குவது உயர்குலத்தாரின் மரபு. உங்களுக்குத்தான் சுடலை மாடன், கருப்பசாமி, மதுரை வீரன், மாரியாத்தாள் என்கிற சில தெய்வங்களை தந்திருக்கிறோமே, அந்த தெய்வங்களோடு நீங்கள் உங்களது வணங்குமுறையை வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். இந்த அரங்கத்தில் நிகழ்ந்த அவமானம் அயோத்திதாச பண்டிதரை மிக கடுமையாக பாதிக்கிறது. அவர் ஓடுகிறார், தேடுகிறார். நாரதிய புராண சங்கை தெளிவு என்கிற ஒரு ஓலைச்சுவடி அவர் கைகளுக்கு கிடைக்கிறது. அந்த ஓலைச்சுவடி பண்டிதரின் கண்களை திறந்தது. அந்த ஓலைச்சுவடி தான்
இந்த மண்ணிலே சற்றேறக்குறைய 1000 ஆண்டுகளுக்கு மேலாக பௌத்தம் செழித்து வளர்ந்திருந்தது என்கிற செய்தியை அவருக்கு சொல்கிறது. ஆக இந்த தேசம் ஒரு பௌத்த தேசம். நாம் பார்க்கிற தேசம் அல்ல இந்த தேசம். இப்பொழுது நாம் பார்க்கிற வடிவம் அல்ல இந்த வடிவம். இந்த நாடு ஒரு பௌத்த நாடாக இருந்தது. தமிழ் என்று பேசுகிறவர்கள் வெளிப்படையாக ஒரு உண்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மொழியை யாரும் கற்றுக்கொள்ளக்கூடாது என்று தடை விதித்து சமூகத்தால் மொழி வளர்ந்திருக்க முடியாது. ஆனால் எண்ணும் எழுத்தும் கண்ணெழுத்தகம் என்று எண்ணையும் எழுத்தையும் கற்றுக் கொடுத்த ஒரு அறிவொழி சமூகத்தால் தான் இந்த மொழி வளர்த்திருக்க முடியும். அத்தகைய அறிவொழி சமூகமாக இருந்தது பௌத்தமாய் சமணமாய் இந்த மண்ணிலே விரிவடைந்திருந்தது. நேரத்தின் நிலைமை கருதி ஒரு செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன். 2 தத்துவ மரபுகள் இந்தியாவிலே இருவேறு போக்கிலே பயணப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. ஒரு தத்துவ மரபு ஒரு மனிதனின் உயர்வு தாழ்வு என்பது, ஒரு மனிதன் வீடு வெற்றி அடையக்கூடிய தகுதி என்பது அவன் பிறப்பை சார்ந்தது. பிறப்பின் அடிப்படையில் தான் அவனது குணநலன்கள் வரையறுக்கப்படுகின்றன. பிறப்பின் அடிப்படையில் தான் அவனது சிந்தனையில் வரையறுக்கப்படுகிறது. ஆகவே ஒரு மனிதனின் பெருமைக்கு அவனது பிறப்புதான் காரணம். அந்த பிறப்பைத்தான் வருண தர்மம் என்று சொல்லுகிறோம் அல்லது சாதி தர்மம் என்று சொல்லுகிறோம். சுருக்கி சொன்னால் தர்மம் என்று சொல்லப்படுவது குல தர்மம் தான். குல தர்மம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது ஒரு சிந்தனை மரபு. இந்த சிந்தனை மரபு என்று இந்த மண்ணிலே தோன்றியதோ அதே காலகட்டத்திலே இந்த சிந்தனை மரபுக்கு எதிரான இன்னொரு சிந்தனை மரபு அல்லது மாற்றான இன்னொரு சிந்தனை மரபு இந்த மண்ணிலே உருவானது. அதுதான் ஒரு மனிதனின் உயர்வுக்கு, ஒரு மனிதனின் நிறைவுக்கு அவனது பிறப்பு ஒருபோதும் காரணமாக இருக்க முடியாது. அவனது பண்புகளும் அவனது குணநலன்களும் தான் அவனுக்கு உயர்வை தரும் அல்லது தாழ்வை தரும். இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் என்று அந்த தத்துவம் மறுக்க சொல்கிறது. ஆகவே பிறப்பின் அடிப்படையில் மனிதனை மதிப்பீடு செய்கிற அந்த தத்துவத்தை பாரம்பரிய தத்துவம் அல்லது ஆதி வேத தத்துவம் அல்லது வருணாசிரம தத்துவம் என்று சொல்லுகிறோம். செயல்களின் அடிப்படையிலே குணநலன்களின் அடிப்படையிலே மனிதனை வரையறுக்கிற இந்த தத்துவத்தை நாம் மெய்யறிவு தத்துவம் அல்லது பௌத்தம் அல்லது சமணம் என்று சொல்கிறோம். ஆகவே பௌத்தமாய் சமணமாய் இந்த மண்ணிலே வேரூன்றி இருந்த ஒரு மகத்தான தத்துவ மரபு செழித்தோங்கி இருந்தது என்கிற செய்தியை பண்டிதர் அறிந்து கொள்கிறார். திருக்குறளாய், நாலடியாராய், சீனது சிந்தாமணியாய், சிலப்பதிகாரமாய், மணிமலைகளையாய், குண்டலகேசியாய், ஐம்பெரும் காவியங்களாய், 11 கணக்கு நூல்களாய், அறநூல்கள் ஆயிரக்கணக்கிலே இந்த மண்ணிலே தமிழ் மொழியிலே ஆக்கப்பட்டிருக்கிறது சொன்னால் அத்தனை நூல்களும் பௌத்த நூல்கள், சமண நூல்கள் என்பதை அவர் ஆய்வு சொல்லுகிறார். ஆக ஒரு பௌத்த தேசமாய் மெய்யறிவு தேசமாய் இருந்த இந்த தேசம் கிபி 7ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு எனக்கு முன்னாலே உரையாற்றிய மரியாதைக்குரிய ஐயா வடலூர் சுவாமிகள் அவர்கள் சொன்னார்களே, சோழன் என்கிற அடையாளத்தோடு சொன்னார்கள். ஒரு அரசதிகாரத்தின் அடையாளம் பண்பாட்டு நிலையிலே இருந்ததை சொல்வதால் சைவன் எழுச்சி பெறுகிற அந்த காலகட்டத்திலே பௌத்தம் இங்கே வீழ்ச்சி அடைந்தது. பார்ப்பனியத்திற்கும் பௌத்தத்திற்கும் இடையிலான ஒரு பண்பாட்டு யுத்தமாக இந்த தேசத்தின் வரலாறு வரையறுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அவர் புரிந்து கொண்டுதான் நாம் பூர்வ பௌத்தர்கள், நாம் என்கிற சொல்லிலே சாதி, அது ஒரு சாதியை குறிப்பிடுகிறது. நீங்கள் எல்லோரும், நாம் எல்லோரும் பூர்வ பௌத்தர்களாய் இருந்தவர்கள் என்பதை பண்டிதர் சொல்கிறார். பூர்வ பௌத்தனாய் இருந்தேன் என்பது எனக்கு பெருமையை தருகிறது. அதனால் இந்த தத்துவத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் பார்ப்பனியம் தந்திருக்கிற அந்தஸ்து அதை விட கொஞ்சம் சுகமாக இருக்கிற காரணத்தில் பரந்தை ஏற்க வருகிறார். என் அருமை நண்பர்களே, அருமை உறவுகளே, பெரியவர் ஐயா வேணுகோபால் அவர்கள் மனிதநேயம் என்கிற ஒரு மகத்தான மதிப்பீட்டின் அடிப்படையில் மானுட சமத்துவம், மனிதநேயம் என்கிற 2 கரைகளுக்கு இடையிலே பொங்கி பிரவாகித்த ஒரு பெரிய வெள்ளம். அந்த பெரிய வெள்ளம் முடிந்து விடவில்லை, கரைந்து விடவில்லை. அது நமக்குள்ளே நிறைந்திருக்கிறது. பௌத்தமாய், மெய்யறிவு நெறியாய், ஒடுக்குமுறைக்கு எதிரான போர்க்குணமாய், இரக்கமாய், கருணையாய் அது நம்மோடு கலந்திருக்கிறது. உயர்ந்த மதிப்பீடுகளை நமக்கு தந்திருக்கிற அந்த உன்னதமான பெரியவர்களை நாம் நினைவில் நமக்கு வாழ்க்கையை சொல்லிக் கொடுப்பதற்கு யார் இருக்கிறார்கள்? கசங்கிய அடையாளமாய் இருக்கிற நம்முடைய தாய், நம்முடைய பாட்டி, இவர்களெல்லாம் கேட்பார்த்தவர்களாக இன்று மாறி போனார். நம்முடைய பேரப்பிள்ளைகள் யாரும் பாட்டிகளோடு விளையாடவில்லை. அவர்களுக்கு தொலைக்காட்சியின் முன்னாலே நேரத்தை செலவிடுவதற்கே நேரம் இல்லாமல் இருக்கிறது. கையிலே வேறு கணனி வசதியோடு அலைபேசிகள் வந்திருக்கிறது. இதிலே உலக இணையதளம் எல்லாம் வந்திருக்கிறது. ஆக இணையதளத்திற்கு
முன்னாலே அமர்ந்திருப்பதை கௌரவமாக கருதுகிறார்கள். கசங்கி அடையாளமாய் கிடக்கிற முன்னோர்களை பார்க்கிற போது அவர்களுக்கு இன்னும் அது பெரிதாக தெரிகிறது. அருமை நான் தனசேகரிடத்திலே நான் அன்போடு